ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களோட ஃபேவரட் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் பேபி பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் இந்த பேபி பொட்டேட்டோஸை உள்ளே சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துடுங்க. இப்போது மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோஸ் நல்லா வெந்திருக்கு. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட தோலை நீக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பற்களை நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோஸை உள்ளே சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிதமான தீயில தேவையான உப்பும் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா கருகி போகாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக கசூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.